வணக்கம் வந்தனம் வெல்கம் பேக் டு our YouTube channel. ஐயோ இதுகளும் சரி பண்ண வணக்கம் வந்தனம் வெல்கம் பேக் டு our YouTube channel. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு vlogனா நான் தான் இன்ட்ரோ இல்லை ஃபர்ஸ்ட் வணக்கம் வந்தனம் வெல்கம் பேக் டு our YouTube channel. மீண்டுமா நான் தான் இன்ட்ரோ கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட். அதனால இன்னைக்கு இந்த vlog ரொம்ப அமோகமாக போகும். ஓகேவா? ஆமாம் நான் vlog இன்ட்ரோ கொடுக்கறதுனால மட்டும்தான் இந்த அமோகமாக போவோம். ஓகேவா? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. ஓகேவா? சரி ஓகே. இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னாலே என்ன ஞாபகம் வரும்? சாப்பாடு இல்லை என்னது இந்த கார்னு இந்த பொரி கிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸை இது பண்ணிடுங்க, அழிச்சிடுங்க, எடிட்டர் அடிச்சிடுங்க. ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் என்ன நல்லா ஞாபகம் வரும்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் மட்டுமே சொல்லிட்டா அது வரட்டுமா? சரி கேட்குமா சிஸ்டர்? அக்கா சரி ஓகே நானே சொல்கிறேன். அப்போ அவங்க அதுக்கப்புறமேட்டா வந்துக்கிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பீச் vlog எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் ஒரு சில vlogலாம் எடுத்திருந்தோம். பீச் vlog எடுக்கலாமேன்னு சொல்லி ஒரு சில vlogலாம் எடுத்திருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஃபுல் vlog செம்மையாக வந்துருச்சு. நாங்கள் இங்கே அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு ரைட்டு வரும்போது எல்லாமே நல்லா சூப்பராக எடுத்திருந்தோம். ஆனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு. இதோ இது மாதிரியே இல்லை டிஸ்டர்பன்ஸ்னால் வந்து கொஞ்சம் வாய்ஸ் அதாவது ஆடியோ இருக்குல்ல, ஆடியோ கட் ஆயிடுச்சு. நான் மூஞ்சி இல்லையா? ஓகே. என்ன டிஸ்டர்பன்ஸ்னால் வந்து ஆடியோ கட் ஆயிடுச்சு. அதனால் வந்து தலை குழஞ்சிச்சு. ஏன் ஆடியோ கட் ஆச்சு? நான் எடுத்தது எடுத்தது வந்து நியூ கேமராமேன் இருக்காங்க. அதனால் நியூ கேமராமேனா உனக்கு இந்த அதாவது நான் வந்து இதை வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் ஷார்ட்ஸ்லாம் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல யாரு? இப்போ திடீர்னு நியூ அதாவது vlog கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஷார்ட்ஸ் தான் அதிகமா போட்டுருக்கோமே நம்ம ஃபர்ஸ்ட். ஷார்ட்ஸ் மினி vlogல நம்ம சிஸ்டர் எடுப்பாங்க. பெரிய vlogல நான் தான் இது வரைக்கும் எடுத்த vlogல நான் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் தான் எடுக்க போறேனா இன்னைக்கு. பீச் vlog வந்து நான் சிஸ்டர் எடுத்தாங்க, இவ எடுத்தா. ஃபர்ஸ்ட் பாத்து நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்லா தான் சவுண்ட்லாம் கேட்டு இருந்தது. சூப்பரா கேட்டு இருந்தது. வேற லெவல்ல கேட்டு மாத்திட்டே இருக்கேன். நல்லா தான் கேட்டு இருந்தது. vlog சூப்பரா இருந்தது. போக அப்படியே ஏதோ நாங்க ஒரு பழைய பெரிய பங்களால இருக்க மாதிரி இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு சத்தம். நீ சொல்ல இப்போ கொசு கடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். சரி நம்ம எதுக்கு அந்த vlog போறோம்? குடுக்கற பண்றேன், நீங்க கேட்டு பாருங்க. அசிங்கப்படுத்தாதீங்க. நம்ம குடுக்க நம்மளோட மெரினா நாமளே மாத்தின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அங்க குப்பைலாம் தேய்ச்சி போடாதீங்க. நாங்க போடுறோம். ஃபுல்லா வீடியோ பாருங்க. போட்டோனா கமெண்ட் செக்ஷன்ல உனக்கு அதுக்காக பக்கத்துல இருந்தது போட்டது நாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கமெண்ட் பண்ணாதீங்க. கை வலிக்குது. பீச் ஸ்மெல் அப்படியே வருது. பீச் ஸ்மெல் நான் உங்களுக்கு அப்படியே இப்படி ஒரு வீடியோ போடுவோம். உப்பு ஸ்மெல் தான் வருது. சரி ஓகே. நான் அப்படியே ஃபுல்லா ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்மெல் இருக்கா? ஐயோ பேச விடுங்க. அதாவது அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இந்த வீடியோல நீங்க வந்து கேட்டு பாருங்க. இப்போ நம்ம ஒரு வீடியோ கொடுக்கணும்னா அது தெளிவா கொடுக்கணும். சரி எதுக்கு தேவையில்லாம ரொம்ப வளவள கொலகலன்னு பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இந்த vlog வந்து நாங்க வந்து மினி vlog-ஆ போடுறோம். ஷார்ட்ஸ் இது இல்ல, அது பீச் vlog தான் மினி vlog. இது ஃபுல் vlog கண்டினியூ ஆகும். அத இது நான் பீச் vlog தான் சொன்னேன். என்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா? ஆமா, யாருக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாலியா இருக்கும்ல ஸ்ட்ரீட் ஷாப்பிங். வந்து ஆகுறோம் சுண்டல் தின்றதுல இரு. இப்போ நான் சுண்டல் வாங்கினா நீ சாப்பிட மாட்டேன். அவ்வளவுதான். ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி 3 ஞாபகம் வச்சாதாங்க பட்டு 18 வயசுக்கு கீழ இருக்கவங்க வயசானவங்க நீ தானே அது 3 பேர் தான். சரி ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ நல்லா இருக்கும். போக போக நான் எடுக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். நம்ம பாருங்க ஃபுல்லா. ஓகேவா? சரி ஓகே. நல்லா வரும் பாருங்க. யார் அப்படி சொல்லுவான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. கொஞ்சம் மேல எடுக்குறீங்க, தலைய கட் பண்றேன். நான் அங்க போய் விளையாடுங்கப்பா. ஒழுங்கா பை. நாங்க சாப்பிட்டு இதான் கிளம்புறோம். சாப்பிட்டு கண்டினியூ பண்றேன். பாய்.
வந்து பைக்கில் போகிறதா பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறோம். அங்கே என்ன ஷாப்பிங்? ஸ்ட்ரீட் ஷாப்பிங் சொல்லுங்க நரோட்டி. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் 5 வாட்டி சொல்லுங்க. ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஷாப்பிங். எந்த ஷாப்பிங்? பஸ் ஸ்டாப்பிங்கா? ஸ்ட்ரீட் ஷாப்பிங். நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுறதுனால அங்கே போயிட்டு எங்கே வண்டி விடுவோம், நம்ம வண்டி அங்கே சேஃபாக இருக்குமா எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஸோ அதனால் வி பிளான் டு கோ இன் பஸ்ஸில் போயிட்டா அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிடலாம். அங்கேருந்து நம்ம அப்படியே வாக்கிங் பண்ணி கிராமர் மிஸ்டேக் இருந்தால் கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் அம்மா இங்கிலீஷில் பேச மாட்டாங்க. ஏன் நான் என்ன பண்ணல கிராமர் மிஸ்டேக். நான் என்ன சொல்ல பஸ்ஸில் போகலாம் தான் சொன்னேன். அது தமிழில் சொல்லணும். பேருந்தில் செல்லலாம். ஓகேவா? பேருந்தில் போயிட்டு அங்கேருந்து நம்ம நடந்து. ஸோ அதான் நம்ம வந்து பைக்லேயே போகலாம், பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் போகிறது தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பஸ் இப்போது டைமுக்கு இல்லை. ஸோ இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பஸ்ஸு வந்துடும். ஹாஃப் அன் ஹவரில் பஸ் வந்துடும். அதுதான் அந்த பஸ்ஸை பிடிச்சி நம்ம வந்து பட்டுன்னு போயிடலாம். பஸ்ஸில் க்ரௌட் இருந்தால் எடுக்க மாட்டேன். ஓகே, பஸ்ஸில் க்ரௌட் இருந்தால் கன்ஃபார்ம் எடுப்பேன். ஓகேவா? அந்த பஸ்ஸில் அவங்க வேலை இருந்ததுன்னா அவங்க ஒரு நாள் அந்த வழியாக பஸ்ஸில் போவாங்க. அந்த பஸ்ஸில் நிறைய பஸ் இருக்கும். இந்த பஸ்ஸில் வேணால் போவாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக நீ பாருங்கள், நல்லா இருக்கும். நம்ம வந்து கம்மி பட்ஜெட்டில் ஷாப் பண்ணுறது எப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். அது வந்து நான் பண்ணுறேன். கம்மி பட்ஜெட்டில் ஷாப்பிங் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? நான் வந்து கம்மி பட்ஜெட்டில் ஷாப்பிங் பண்ணுவேன். அக்கா ஹை பட்ஜெட். அதாவது நான் தான் vlog எடுக்கணும். அப்போ நான் என்னோட ஷாப்பிங் நான் பண்ணக்கூடாதா? நீ ஷாப்பிங் பண்ணும்போது நான் vlog எடுக்கிறேன், நான் ஷாப்பிங் பண்ணும்போது நீ vlog எடு. முக்கியமாக எதுக்கு ஷாப்பிங் பண்ணுறோன்னு முதல்ல சொன்னியா? எந்த இடம் குவாலிட்டி கொஞ்சம் எதுக்கு அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்த? அதாவது எந்த இடம்ட்டு சொன்னியா? அதான் சொல்லியாச்சு. டி நகர் தான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் சொன்னதா? நீங்களும் அதை சொல்லி பாருங்க எப்படி இருக்கு, வாயில வருது அப்படின்ட்டு. ஸ்ரீநகர். ஓகே, டி நகர். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அக்கா வந்து எங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா எடுத்துக்க போறாங்க. பஸ்ஸில் இந்த பஜ்ஜி என்னது சமோசா, இந்த வெள்ளரிக்கா, இந்த தண்ணி பாட்டில் அப்படி ஒரு வாட்டி சொல்ல. சொல்ல மாட்டேன். உண்மையா அந்த வேலைலாம் பார்க்கல. நாங்கள் சும்மா சொல்றாங்க, நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க போறீங்க. நீ சும்மா சொல்லி வரேன். சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். கொஞ்சம் போன ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். எதுக்காக அந்த ஒரு கேவலமாக இந்த ஒரு வரி பண்ணுற? அழகாக இருக்குல்ல? இன்னைக்கு நம்ம எங்கே வந்து ஷாப் வந்துருக்கோம்னா டி நகரில் இருக்க சுமங்கலி டெக்ஸ்டைல்ஸ். கரெக்ட், சுமங்கலி டெக்ஸ்டைல்ஸில் நம்மளுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம். வந்து நியூ கலெக்ஷன்ஸ், நம்ம டெய்லி வேர் ஆஃபீஸ் இருக்குது, நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து பேசிக்காக இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறைய கலர்ஸ் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஆகிடுச்சு. ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கு? அஃபோர்டபுளாக தான் இருக்குது, வாங்கலாம். ரொம்ப ஹையாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ட்ரெஸ் எடுக்க போறீங்க? ஆமாம், இந்த நான் மூணு காமிச்சேன். இப்போ மூணுக்கு எது நல்லா இருக்குன்னு மறக்காம எது நான் வாங்கியிருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது வச்சு காமிக்கல, இது வச்சு காமிக்கலாம். அந்த சைடு திரும்ப அந்த அது
வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும் நீனு. இது நல்லா இருக்கா? இது நியூ மாடலாம். இது வந்து இந்த ஷாப் பேர் வந்து சுமங்கலி டெக்ஸ். சுமங்கலி டெக்ஸ். இங்கே வந்து நல்லா இருக்கு கிளாத்லாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே ஷாப் வந்தீங்கன்னா மஸ்ட் விசிட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கடையில். எங்கே இருக்குது? டி நகர். ஆமாம், நியூ மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. டிஷ்யூ மெட்டீரியல் இருக்குது. எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இது கூட நியூ மாடல் தான் நல்லா இருக்கு. முக்கியமாக நம்ம டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர், காலேஜ் வேர் என்னன்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஒயிட் பேண்ட் இது என்ன கலரு? அது வந்து நான் சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நான் எது வாங்கியிருக்கேன் நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து அதை போட்டு காட்டுறேன். போட்டெலாம் காட்ட வேண்டாம், சரி நான் அப்படியே காட்டுறேன். சகிக்காது. நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன். சரி ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து யூடியூப் சேனல் கூட இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த கார்னரில் ஐகான் போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நல்லா நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.